கைப்பக்குவத்தை மறக்கல. என்னால போய் பரிமாற முடியலனாலும் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கு. எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. சரிங்க தம்பி. நிஜமாவே கிளம்பிட்டாரு மகா. நீ தப்பிச்சிட்ட. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரே ஒரு விஷயம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அட்வான்ஸ் பண்ண ஏதாவது வேணுமா? அது இல்லைங்கய்யா. சமைச்சவங்கள பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட்டு போலாம் தான். அது அவங்க சமைச்சது என் தங்கச்சி சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. அதான். ஆஹா, தாராளமா சொல்லுப்பா. கிச்சன்ல தான் இருக்காங்க. போ. சரி. நீங்க தான் சமைச்சீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே என் தங்கச்சி சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. என் தங்கச்சினா எனக்கு உசுரு. அவளுக்கும் அப்படிதான். சின்ன வயசுல என் தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு பிடிக்குமேன்னு கம்மரக்கட்டு வாங்கிட்டு போவேன். நானும் எப்படா கொண்டு வந்து கொடுப்பேன்னு அவளும் ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா.